எல்லாத்துக்கும் வணக்கம், வெல்கம் மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நான் பழம் வாங்க போகிறேன் மீன் கடையில். வாங்க என் கூட போங்க. முக்கியமாக ராத்திரி உள்ளவங்களுக்கு ஸ்பெஷலாக நான் வீட்டில் செய்ய போகிறேன். பார்ப்போம் வாங்க. இன்றைக்கி நம்ம என் கூட வாங்க பழம் வாங்கிக்கலாம் வாங்க. இப்போ வந்து என் வீட்டு பக்கத்துலேயே வந்து இப்போ என் வீட்டு வெளிக்கு வந்து ஒரு பழக்கடை இருக்குது. அந்த பழக்கடையில் தான் போய் நம்ம வாங்க போகிறோம் பழத்தை. அதுவும் இல்லாமல் ராத்திரி வந்து நான் டிஃப்ரெண்ட்டாக ஒன்று சமைக்கிறேன். நான் சமைக்கல, அக்கா சமைக்குது. அக்கா சமைக்கிறது நான் வீடியோ பிடிச்சி உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லாத்துக்கும் நாங்கள் சமைக்கிறோம். உங்களுக்கும் சேர்த்து வேணும்னா சொல்லுங்க கமெண்ட்டில். நான் உங்களை ஃபுட் பாடல் அனுப்பி விட்றேன், வந்து சாப்பிடுங்க. என்னடா எல்லா வீடியோலையுமே இதே சட்டை தானே போட்டுருக்கேன்னு பார்க்கல. ஆக்சுவலி இது சட்டை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த சட்டை வந்து எங்கள் அக்காவோட நல்லா அழகாக இருக்குது. எங்கள் அக்காவோட சட்டை போடுறது நல்லா இருக்கும். நீங்களும் உங்கள் அக்கா சட்டைலாம் போடுவீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து நான் வீடியோ செய்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணிலேருந்து இந்த சட்டை தானே போடுறேன். இது வந்து அதெல்லாம் இது இரும்படிக்கிறாங்க. இது வந்து என்னோடய யூனிஃபார்ம் படி. இப்போ ஸ்கூலுக்கு போனால் டிஷர்ட்டு யூனிஃபார்ம்லாம் இருக்குல்ல, இது வந்து வீட்டு சேனலாக அன்னைக்கு ஒரு யூனிஃபார்ம். அதெல்லாம் நான் போட்டுருக்கேன். இப்போ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பழக்கடை அதுக்குன்னு நான் இதே சட்டை தான் போடுவேன். இல்லை நிறையா சட்டை போடுவேன். என்ன தெரியல ஃப்ரெண்ட், வேறு சட்டை போட்டால் வீடியோ எடுக்கணும்னு தோண்ட மாட்டுது. இந்த சட்டை போட்டவங்கன்னா எப்படின்னு தெரியல, வீடியோ எடுப்போமா, இந்த ஷூட் பண்ணுவோமா, அந்த ஷூட் பண்ணுவோமா அப்படி தோணுது. அதனால் என் கூட நீங்கள் இப்போ இந்த சட்டை போட்ட பிறகு தான் ஞாபகம் வருது. பழம் வாங்கலாம், அதுவும் ஷூட் எடுக்கலாம் சொல்லிட்டு தான் உங்களை வந்து கூட்டு வந்திருக்கேன். இப்போ நான் வாங்க போய் வாங்க பழம் கடைக்கு வர போகிறேன். கிட்ட வந்துட்டோம். எனக்கு கொஞ்சம் தூரம் தான், நம்ம போயிடுவோம். போன பிறகு இதுதான் சமையல். ஒரு நாட்டில் வந்து ஒரு ஜோக்கான சமையல் இருக்குது. மறக்காம மிஸ் பண்ணாமல் பாருங்க. அங்கே இருக்கு நம்ம தூரத்தில் ஒரு பழம் தெரியும், பழம் கடை இருக்குதுல்ல, அந்த கடையில் தான் நம்ம போய் பழம் வாங்க போகிறோம். வாங்க அப்படி பழம் வாங்கிட்டு காசு கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு நல்ல பள்ளியாட்டம் அக்கா செய்த வீடியோ எடுப்போம். வாங்க பழம் வாங்கலாம். பழம் நல்ல பள்ளியாக வாங்கியாச்சு. இப்போ நம்ம நடந்து வீட்டுக்கு போகிறோம். என் கூட நீங்கள் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட், இப்போ வந்து எங்கள் அக்கா சமைக்கிறது மெயின் ஐட்டம் என்னென்னா சிக்கன். அப்படி வெறும் இறைச்சி ஒண்டி தான் வேணும். அந்த இறைச்சியை தான் வெட்டி கிட்டி செய்வாங்க. இப்போ அக்கா வெட்டுவாங்கன்னு பாருங்கள். இந்த பெடி நல்லா பொழந்துக்கணும். இப்படி நல்லா நீட்டாக வெட்டிக்கணும். அப்புறம் இந்த பிடி நல்லா வெட்டிக்கணும். நீட்டாக இந்த பிடி நீட்டாக இப்படி வெட்டிக்கணும். இந்த பிடி வெட்டிக்கிட்டணும். தண்டு சிக்கன் பிடி வெட்டிக்கணும். இந்த பிடி நல்லா தண்டு சிக்கன் சமைக்கிற பிடி இந்த பிடி நீட்டாக வெட்டிக்கணும். அப்புறம் இந்த பிடி பீஸாக வெட்டியிருக்கீங்க அக்கா. இதுக்குன்னே தெரியல, இந்த பிடி பீஸாக வெட்டியிருக்கு. பார்ப்போம் அது என்ன செய்யுதுன்னு. ஓகே ஃப்ரெண்ட், உங்களுக்கு தெரியும் வெட்டிச்ச கோழி ரெண்டும். இப்போ வந்து தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்ப்போம். முட்டை அடித்து வச்சுக்கிச்சு, ஒயிட் பெப்பரு, உப்பு, அப்புறம் கோழி பிடிக்கிற மாவு ஃப்ரெண்ட். அவ்வளோதான். அதோட என்ன செய்ய பண்ணி தெரியல, வாங்க பார்ப்போம். தேவையான உப்பு போட்டுக்கலாம், இதுலேயும் போட்டுக்கலாம். சரி, உப்பு போட்டு பிடிச்சோன்னே ஒயிட் பெப்பர் போட்டுக்கலாம், இதுலேயும் போட்டுக்கலாம். இப்போ வந்து தேவையான அளவுக்கு முட்டை ஊற்றிக்கலாம். ஒரே ஒரு முட்டை அடித்து கிண்டி வச்சுருக்கோம். ஒரு முட்டையே நாங்கள் பாதி எடுத்துக்குவோம். தேவையானதுக்கு கோழி பிடிக்கிற மாவு போட்டுக்கலாம், இதுலேயும் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம நல்லா பசைஞ்சிக்கலாம். நல்லா பசையணும். பசைஞ்சு வச்சோன்னே ஊற வைக்கணுமா, ஒரு கொஞ்சம் ஊற வைக்கணும். இப்போ நீங்கள் இப்போ செஞ்சீங்கன்னா
ஒரு 2 ஹவர் ஊற வைக்கணும். 1 ஹவருக்கு ஊற வைக்கணுமா? ஊற வச்சோடனே பொரிச்சு அப்போ தான் அதெல்லாம் அப்படியே உள்ளே இறங்கும். அப்போ நல்லாயிருக்கும். அந்த மசாலா இதெல்லாம் வந்து அந்த சிக்கன் கூட இறங்குமா? இறங்கின பிறகு தான் நல்லா இருக்குமா? அதுக்குள்ளே ஃபுல்லாக நல்லா மசாலாலாம் பூந்து பிறகு நல்லா இருக்கும். ஆமாவா? ஓகே. ஒன்று கோழியா? இப்போ இந்த கோழி செஞ்சுக்கிறோம். நல்லா பசையணும். என்னடா கையில் செய்கிறாங்களே அப்போல்லாம் சொல்லாதீங்க. ஏன்னா எங்கள் அக்கா வந்து எங்களுக்கு சாப்பாடை தான் செய்யுது. அதுவும் இல்லாமல் கை நல்லா தான் சுத்தமாக தான் கழுவிட்டு தான் செய்யுது. இந்த பிடி நல்லா பசைஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் இதுவும் 1 இல்லைன்னா 2 மணி நேரம் ஊற வைக்கணும். அப்புறம் அந்த குலை அரைச்சிக்குள்ள பூரம் அது இங்கிலீஷ்லாம் ஊற வச்சோடனே நான் காமிக்கிறேன். இப்போ வந்து அந்த பொட்டேட்டோ வேக வைக்க போகிறோம். பொட்டேட்டோ நல்லா கழுவிக்கிட்டு வந்துட்டு தண்ணி தேவையான தண்ணி உப்புலாம் போட்டுட்டு வேக வைக்கணும். இப்போ வந்து சிக்கன் 2த்தையும் ஊற வச்சிட்டோம். ஊற வச்சுட்டு இதுவும் வெந்த பிறகு நம்ம செய்யலாம். ஊடிச்சிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ வந்து உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் லைட்டாக தேவையான அளவு. ஓகே காய்ஸ், இப்போ வந்து சிக்கன்லாம் 2த்தையும் ஊற வச்சாச்சு. பொட்டேட்டோவை கழுவி வேக வச்சாச்சு. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா தெரியாது பார்க்க போகலாம். ஆனால் எனக்கும் தெரியாது, உங்களுக்கு தெரியாது, எங்கள் அக்கா கூட தெரியாது. இப்போ எங்கள் அக்கா என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னா கோபிஸ், வெங்காயம், கேரட், அப்புறம் மயோனீஸ், அப்புறம் ஃபுல் க்ரீம் பால் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் அது என்ன பண்ண போகுதுன்னு அதுக்கு தான் தெரியும். வாங்க போய் பார்ப்போம். இப்போ வந்து கேபேஜ் எடுத்து போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு நல்லா பிரம் நீங்கள் வெட்டுற இருந்தால் வெட்டிக்கலாம், பேண்டில் போட்டு அரைக்கலாம் இருந்தாலும் அரைச்சிக்கலாம். இந்த பிடி நல்லா அரைச்சிக்குவோம். இந்த பிடி நல்லா புதுசாக இருக்கணும். இந்த பிடி அழகாக இருக்கணும். என்ன பிடி நல்லா அழகாக இருக்கணும். கேரட் எடுத்து இதுக்குள்ளே போட்டு திருன்னு சாப் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு போச்சு எங்கள் அக்கா இப்போ இது என்ன செய்யுதுன்னு. அன்றைக்கி நான் செஞ்சினேன் கொஸ்லு, அதான் செய்யுது. ஆஹா, இந்த பிடி நல்லா போட்டுக்கணும். வெங்காயம் போட்டுக்கணும். நல்லா போட்டுக்கணும். முதல்ல சொன்னதுதான் இப்பயும் சொல்கிறேன். கேரட்டை நல்லா அரைச்சிக்கணும், இல்லைன்னா நறுக்கிக்கணும். இந்த பிடி நல்லா இருக்கணும். இந்த பிடி அழகா சேட்டா இந்த பிடி இருக்கணும். சேட்டா ஒத்துக்கலாம். சேட்டா கோபி வந்து இந்த பிடி எடுத்துக்கணும். கோபி இந்த பிடி நல்லா எடுத்துக்கணும். இப்போ வந்து வெங்காயம் அடிச்சு பார்ப்போம். ஓகே, வெங்காயம் வந்து இந்த பிடி நல்லா அரைச்சிக்கணும். ஸோ இந்த பிடி நல்லா அரைச்சிக்கணும். ஓவராகவும் அரைக்கக்கூடாது. வெங்காயத்தில் வந்து சட்டுன்னு தண்ணி வந்துடும். ஸோ கொஞ்சமாக அரைச்சிக்கோங்க. லைட்டாக அதோட ஒன்றும் பதிவாக தெரியுதுன்னு அந்த பிடி அரைச்சிக்கலாம் போதும். மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கிண்டணும். இது நான் செஞ்சது தான் அலசி தான். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கா? அது என்ன டிஃப்ரெண்ட்டு பார்ப்போம். அன்றைக்கி பிரியாணிக்கு நீ வந்து கேர்டு போட்ட, நான் வந்து இன்னைக்கு மில்க் போடுறேன். ஓ, இப்போ வந்து எங்கள் அக்கா வந்து பால் ஊற்ற போகுது. ஃபுல் க்ரீம் பால், கோத்தா பால் ஊற்றிக்குது. நல்லா ஊற்றிக்குவோம். பாதி கோத்தா தான் ஊற்றணும். 60 மணி போனேன்னா ஆகும். ஒன்றும் ஆகாது. பாதி கோத்தா தான் ஊற்றணும். எல்லாம் கோத்தா ஊற்றணும் நான் ஒன்றும் ஆகாது. ஆனால் அங்கே சொன்னிச்சு பாதி கோட்டா தான் ஊற்றணும்னு. நான் மிக்ஸ் பண்ணேன். அதுக்குள்ள நான் மிக்ஸ் பண்ணேன். கத்திரிக்கோல் எடுத்து கூட சேர்த்தம்மா. மயோனைஸ் போட்டுக்கலாம். நல்லா போட்டுக்கணும். இதுவும் ஃபில்லாக தானே? இல்லை பாதி? இது ஃபில்லாக போட்டுக்கணும். ஏன்னா இதுக்குள்ளே இருக்கிறதே கொஞ்சம் தானே, ஃபில்லாக தான் போட்டுக்கணும். 2 மயோனைஸ் போட்டுருக்கோம். 2 பாக்கெட் மயோனைஸ் போடுறோம். இது வந்து 2வது.
கிண்டுவோம். நல்லா கிண்டணும். வாங்க நல்லா ஜூம் பண்ணிக்கலாம். இப்படி நல்லா கிண்டணும் பாருங்க எப்படி இருக்குன்னு. மயோனீஸ் பால்லாம் போட்டு ஒரு மாதிரி நல்லா இருக்கா? ஓகே ஃப்ரெண்ட், செஞ்சாச்சு. ஐஸ் பெட்டியில் வச்சுக்கலாம். நல்லா சாப் பண்ணிக்கணும். பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு பூண்டை தூக்கி போடணும். பூண்டு நல்லா வதக்கணும். அதோட பச்சை வாடெல்லாம் போகிற வரைக்கும். நல்லா பச்சை வாடெல்லாம் போன பிறகு இந்த பிடி கலரில் ஆன பிறகு எடுத்துக்கணும். கலந்து கிளாஸ்குள்ளே போட்டுக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு கண்டி எண்ணெய் ஊற்றிக்கணும். 2 கண்டி மயோனீஸ் போட்டுக்கலாம். தண்ணி பால் வந்து ஒரு கண்டி தண்ணி பால் ஊற்றணும். இப்போ வந்து கொண்டைன் மில்க் வந்து 2 கண்டி. ஃப்ரெஷ் லெமன் ஜூஸ் வந்து 1 கரண்டி. உப்பு வந்து கொஞ்சம் போட்டால் போதும். பெப்பர் லைட்டாக போட்டால் போதும். ஒயிட் பெப்பரு நல்லா கிண்டிக்கணும். நல்லா அது மாதிரி இப்படி க்ரீமா சாஸ் மாரி நல்லா க்ரீமாக இந்த போய் நல்லா சாஸ் மாரி ஆயிடும். பஸ்லி இலை போட்டுக்கலாம். நல்லா பஸ்லி இலை போட்டு நல்லா கிண்டுவோம். இதுதான் ஃப்ரெண்ட் கார்லிக் சாஸ் நாங்கள் செஞ்சோம் வீட்டில். நான் அக்கா செஞ்சாங்க. ஓகே ஃப்ரெண்ட், நல்லா காத்துது. உருளைக்கிழங்கு வந்தோடனே உருளைக்கிழங்கு ஒடிச்சிட்டு இந்த பிடி நல்லா மேஷ் பண்ணுறோம். நல்லா மேஷ் பண்ணிக்கணும். லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு வர மாட்டேங்கிறான். அது நீ போட்ட வேண்டிதான் உப்பு வரும். நான் போட்டால் அழகா வரும். கிழங்கு கொஞ்சம் நல்லாவே உப்பு போட்டுக்கணும். கிழங்குல நல்லாவே உப்பு போட்டுக்கணும். பெப்பர் போட்டுக்கலாம். நல்லா பிளாக் பெப்பர் லைட்டாக போட்டுக்கணும். கிண்டிக்கலாம். பால் ஊற்றிக்கலாம். நல்லா கிண்டிக்கலாம். ஓகே, மேஷ் பொட்டேட்டோ செஞ்சாச்சு. வந்து நம்ம கோழி பிடிக்க போகிறோம். இது வந்து என்னன்னா பெக்ராம்ஸு. இதுதான் வந்து நம்ம ஊற வச்ச கோழி. இதில் போட்டு நல்லா பெக்ராம்ஸ் எடுத்து மேலே போடணும். போட்டுட்டு பொரிக்க வேண்டியதான். கோழி எடுத்து பொரிச்சிக்கலாம். திருப்பி போட்டுக்கலாம். நல்லா முறுமுறுன்னு பொரிச்சிக்கணும். இப்போ வந்து டண்டு சிக்கன் போடுறதுக்கு மாவு போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட், இதான் டண்டு சிக்கன். இது மாவில் ஃபுல்லாக போட்டு வேண்டியதான்.
இப்போ நம்ம நல்லா இதுக்குள்ள மாவு அது மேலே ஒட்ட போது வைக்கணும், சாப்பிடணும். ஓகே, அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட், இப்போ வந்து ஒரு பவுலில் ஐஸ் தண்ணி எடுத்துக்கணும். அந்த நம்ம இது பண்ணி வச்சுருக்க மாவுக்குள்ளே பண்ணி வச்சுக்கணும். அந்த கோழி எடுத்து ஐஸ் தண்ணி கூட விடணும். இப்போ போட்டது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். போட்டது திருப்பியும் இது பண்ணோம், திருப்பியும் மாவு போட்டு இது பண்ணோம், திருப்பியும் மாவு திருப்பி பண்ணணும். பண்ணிவிட்டு திருப்பி ஐஸ் தண்ணிக்குள்ளே முக்கணும். இல்லை, அவ்வளோதான். அவ்வளோதானா? ஐஸ் தண்ணியோட ஓடிப்பு தான் முக்கணும். முக்கிட்ட பிறகு இது எடுத்து மாவுக்குள்ளே போட்டு கிண்டிட்டு சட்டியில் போட்டு பொரிக்க வேண்டியதான். அதாவது பிடிச்ச பிறகு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. போட்டுக்கலாம், நல்லா பொரிஞ்சோடனே எடுத்துக்க வேண்டியதான். அப்படி இதே பிடி ஓடிப்பு போட்டு பொரிக்க வேண்டியதான். இப்படி நல்லா பொரிச்சுக்கணும் ஃப்ரெண்ட். அக்கா வச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையும். அக்கா சொன்னாங்க இது வந்து தண்டு சிக்கனும் கிறிஸ்பி சிக்கனும் இங்கே வச்சுக்கலான்னு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ அக்கா இது எடுக்க போயிருக்காங்க, பாப்போம், வெயிட் பண்ணுங்க. அக்கா வந்து பொட்டேட்டோ மேஷ் பண்ணிக்கிறாங்க. அக்கா வச்சுக்கிருக்காங்க மேஷ் பொட்டேட்டோவா அழகா. ரொம்ப அழகாக தான். சும்மா நமக்கு தெரிஞ்ச மாரி வச்சுக்கலாம். சும்மா நம்மளுக்கு தெரிஞ்சபடி வச்சுக்கலாம்லா. கொஞ்சம் டிசைன் எந்த டிசைன் நிற்க வச்சுக்கோங்க. உங்கள் பொறுத்து தான் இருக்குது, நீங்கள் எப்படி வைக்கிறீங்க. இப்போ வந்து மேஷ் பொட்டேட்டோட சாஸ் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து கொஸ்லோ வைக்கிறாங்க. இப்போ வந்து நம்ம கார்லிக் சாஸ் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம சாஸ் ஊற்றிக்கலாம் தண்டு சிக்கன் மேலே. கிறிஸ்பி சிக்கன் வச்சுக்குவோம். அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இதோட இந்த வீடியோ முடியுது. ஓகே, பாய்.